கையில எல்லாம் காயப்பட்டிருந்தது. கை கொஞ்சம் பிரச்சனை 2 கையில. உறவுகளுக்கு வணக்கம். ஈழநிசான் அறக்கட்டளையிலிருந்து உங்கள் சகோதரன் கிரிதரன். இன்றைய தினம் முள்ளியவளை கிராம சேவையாளர் பிரிவிலிருந்து நவரூபன் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த நவரூபன் அண்ணா வீட்டு நிலைமையை பொறுத்தவரையில் ஒரு வீடொன்று புதுசாக கட்டப்பட்டிருக்குது. வீட்டுக்கு வந்து அவர் கோரியிருக்கிறார். அவற்றை குடும்ப நிலையை பொறுத்தவரையில் ஒரு குழந்தை இருக்குது, அவருக்கும் கையேலாது. அப்போ அவர் கோரியிருக்கிறார் ஒரு மின்சாரத்தை இந்த வீட்டுக்கு இணைப்பை பெற்றுத்தாரக்கு உதவி செய்ய சொல்லி. அன்பு உறவுகளே, நவரூபண்ணா இப்போ கதைப்பேர் என்ன அவருக்கு தேவையண்டு அதற்கு பிறகு நான் தொடர்றேன். ஓகே நவரூபண்ணா, இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை எங்களோட உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ளும். மூர்த்தி நவரூபன், முன்னாள் வட்டார முள்ளியவளை. நான் வந்து 98ஆம் ஆண்டு இயக்கத்துக்கு போனேன். 2009 வரையும் கடைசி வரையும் இருந்திருக்கிறேன் இயக்கத்தில். கையில் எல்லாம் காயப்பட்டிருக்கேன், கை வந்து. அதோட நான் திருமணம் செய்து ஒரு மகன் ஒன்று பிறந்து இறந்தது. அதோட இப்போ கொஞ்சம் அவர் கை கொஞ்சம் பிரச்சனை, 2 கையில பிரச்சனையாக இருக்குது. அதால் இந்த வீடு வந்து மக்கள் நல்வாழ்வு மையம் தான் இந்த வீடு கட்டி தந்த உதயம் யூடியூப் சேனல் அவையல் கூட தான் இந்த வீடு வந்து எனக்கு கிடைச்சது. அதோட எனக்கு மின்சாரம் இல்லாமல் இருந்த நேரத்தில் இப்போ இந்த காணி வந்து அந்த காணி வந்து வீட்டில் இருந்தபடியாக அந்த காசை நான் வேறு தேவைக்கு அதை பயன்படுத்திது. அதோட ஈழநிசான் அண்ணாவோட நான் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னு சொன்னால் கிணறு குழாய் கிணறு மோட்டாரும் கொஞ்சம் முயட்டு தான் கலட்டி எடுத்தேன். பக்கத்து ஊர்லேருந்து தான் கரண்ட் எடுத்தேன். ஆனால் மோட்டார் வந்து எரிஞ்சு போச்சு, ஒரிஞ்சி மோட்டார். அப்போ மோட்டரும் வாங்குற உதவி செய்யணும். அதோட எனக்கு முக்கியமான பிரச்சனை இதான பிரச்சனை இல்லை. நான் இதை காணிங்க நான் ஒரு தோட்டம் செய்வேன், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இப்போ அடிக்கடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரணும். எனக்கு மாதாந்த மருத்துவ உதவிக்கு ஒரு 30,000 ரூபாய் மாதம் உதவி செய்யுமாறு புலம்பெயர் மக்களோட நான் உதவியை நான் கேட்டு நிற்கிறேன். எனக்கு இந்த காணி எனக்கு காணும், எனக்கு வாழ்வாதாரம். மோட்டார் போட்ட கரண்ட்டும் பிரச்சனை இல்லை, அதுவும் கிடைச்சிடும். எனக்கு வந்து மகனுக்கு மாதாந்தம் ஒரு 30,000 ரூபா உதவி செய்யணும், எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் வரக்கு. அதோட எனக்கு இந்த கணபதி அறக்கட்டளை ஊடாகவும் எனக்கு இப்போ மகனுக்கு இந்த கை ஆப்ரேஷனுக்காக உதவி செய்தவியல். அது வந்து அந்த டேட்டுகள் மாறி போட்டு இப்போ 12 வருஷம் கை ஆப்ரேஷன் செய்கிறேன்னு சொல்லியிருக்கு இந்த 2 கையும். இப்போ அதை கணபதி அறக்கட்டளையும் உதவி செய்தது. இப்போ நான் நிசானன்ட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், எனக்கு மகனின் மருத்துவ செலவு மாதம் எனக்கு அடிக்கடியாக ஹாஸ்பிட்டல்கள் போய் வரனாங்க. அதுக்கு உதவி செய்ய சொல்லி நான் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஈழநிசான் அறக்கட்டளை ஊடாக நான் உங்கள் சகோதரன் கிரிதரன் கதைக்கிறேன். நவரூபன் அண்ணா ஏற்கனவே எங்களோட வீடியோவில் கேட்டிருந்தார் இந்த வீட்டுக்கு மின்சார இணைப்பை பெற்றுத்தரும்படி. அந்த கருத்தை எமது ஈழநிசான் அறக்கட்டளை மூலம் வெளியிடப்பட்டது. அதை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து கலைச்செல்வி நினைவாக பிரான்ஸ்ல இருந்து அவற்றை குடும்பத்தினர் மின்சாரத்துக்கான நிதியை வழங்கியிருந்தார். அதாவது மின்சாரத்துக்கு வில்லு கட்டப்பட்ட மொத்த பெறுமதி வந்து 46,700 ரூபாய். அந்த 50,000 ரூபாய் கணக்குக்கு மீதி பணத்தினை நான் அவ்விடத்திலே வச்சு நவரூபண்ணாவிடம் வழங்கி சென்றிருந்தேன். இன்றைய தினம் இந்த அவரது குழந்தையின் நிலையினை கருத்தில் கொண்டு வைத்தியசாலை செலவுக்காகவும் மற்றும் பால்மாக்கள் அப்படி ஏதாவது பொருட்கள் வேண்டும் சொல்லி கலைச்செல்வி நினைவாக பிரான்சில் இருந்து அவற்றை குடும்பத்தினர் 20,000 ரூபாய் காசு வழங்குமாறு கூறியிருக்கிறோம். அவருக்கு எமது ஈழநிசான் அறக்கட்டளை சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களோட கண் முன்னே 20,000 ரூபாய் காசை வழங்கலாம். பாருங்க நவரூபண்ணா, எண்ணுங்கோ 5, 10, 15, 20. இப்போ நவரூபண்ணா, இந்த உங்களுக்கு வந்து மின்சாரத்துக்கான கட்டணம் வந்து 50,000 ரூபாயும், அதாவது 46,700 ரூபாய் கரண்ட் பில்லு, மீதி பணம் அதிலே நான் உங்களுக்கு தந்தனான். அப்போ 50,000 ரூபாயும் இப்போ இந்த செலவுக்காக 20,000 ரூபாயும் இந்த பிரான்ஸ்ல இருந்து கலைச்செல்வி நினைவாக அவரது குடும்பத்தில் தந்திருக்கிறேன். அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்க. என்னுடைய நிலைமையை கருத்து கொண்டு கலைச்செல்வி நினைவாக பிரான்சிலிருந்து அவரது குடும்பத்தினர் எனக்கு நிதி உதவியை செய்திருக்கணும். அந்த மின்சாரத்துக்கும் மீதி அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கும்
உதவி செய்திருக்கிறீங்க. இந்த நிதி உதவியை கொண்டு வந்து சேர்த்த கிரிதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை ஒழுங்கமைத்து தந்த கனடாவில் வசிக்கின்ற ஈழநிசான் அண்ணா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதி உதவி செய்த அந்த குடும்பமும் இன்னொரு வாழ்க வேண்டுகிறேன். நன்றி உறவுகளே. இவ்வாறு இந்த அண்ணாவின் வேண்டுகோளுக்கு நாங்கள் உதவி செய்த அந்த குடும்பத்தினருக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு ஈழநிசான் அறக்கட்டளை நிலையம் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.